வெல்கம் டு லிவினேஸ் ஃபோட்டோகிராஃபி. கேட் போயிட்டு இருக்கோம். கேட் J3. ஒயிட் ஹெடட் ப்ராட்பீல் நெஸ்டிங். அவங்க ட்ரைவ் போட்டு வந்துட்டு கதையாயிருச்சு. ஆனால் வந்துட்டு எனக்கு போஸ் ஹாப்பியாகவே இல்லை. உள்ளவங்க எப்படி தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரில. அதோட மூஞ்சி தெரிஞ்சால் போதும்னு எடுக்கிறாங்களா இல்லை என்னன்னு. ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் ஜாமான் எடுக்கிறது நான் வீடியோ போடலான்னு இருந்தேன். போய் ஜாமான் வாங்குறதுக்கே டைம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஜாமான் இன்னைக்கு ஃப்ளைட்டு. நாங்கள் நேற்றே கேரளுக்கு வந்தாச்சு. கேரளில் வந்து ஒரு ஹோட்டல் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நேற்று எடுத்த முடிவு. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் நம்ம ஃப்ளைட் எடுக்கலாம் அப்படின்னு. அதனால் நாங்கள் ஜாமான் எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா ஒரு 2-3 ஜாமான் இங்கே வந்து வாங்கணும். பேக்கிங் ஓடிட்டு இருக்கு. பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் காட்டுறேன். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. பேக்கிங் போட்டாச்சு. இவங்க தான் மீனாட்சி கிருஷ்ணன். கேமரா எடுத்துட்டு இருக்கிறவங்க வந்து ஜனனி. அவங்க வந்துட்டு ஒரு டெய்லர். காடிக்கு பக் பண்ணியாச்சு. இவங்க தான் இப்போ எடுத்துட்டு போய் அவங்க வீட்டில் பக் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ போயிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு போர்டிங் பாஸ் எடுக்கணும். எடுத்துட்டு லக்கேஜ் உள்ள போட்டுட்டு வெயிட் பண்ணணும். லக்கேஜ்லாம் செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணிட்டு நாங்கள் எங்களோட கேட் போயிட்டு இருக்கோம். கேட் J3 நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அப்படி இப்படின்னு நாங்கள் வந்துட்டு ஒரு இடத்துக்கு இறங்கிட்டோம். அதாவது இது வேறு எங்கேயுமே இல்லை, மலேசியாக்குள்ளே தான். அப்பயும் சாபாவுக்கு வந்திருக்கோம். 7 டேஸ் வந்து நம்ம ஃபுல்லாக சாபாவில் எல்லா இடமும் பேர்டிங் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு இன்னும் நிறையா பேர்ட்ஸ், நிறையா மேமல்ஸ் இருக்கிற ஏரியா வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோட கார் ரெண்ட்டுக்கும் அப்புறம் பாஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்துட்டு நாங்கள் புழுவு கார்ன் வாங்கணும். ஸோ அந்த மீல் வார்ம் அண்ட் கார்ன் வாங்கணும். ஏன்னா நாங்கள் அங்கே போய்ட்டு பேர்டிங் பண்ணப்போ யூஸ் பண்ணுறதுக்கு. நாளைக்கு எங்களோட பேர்டிங் ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நாங்கள் ரூமுக்கு போய்ட்டு ஜாமான்லாம் செட்டில் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஃபில் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல நாங்கள் கிரா பண்ணோம். ஸோ பார்ப்போம். ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிவான். இப்போ நான் எங்களோட ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வந்துருக்கீங்கன்னா பண்ணுவேன். உண்மையாலே செம்மையாக இருக்குது. செம்மையான வியூ. பின்னாடி அந்த மலையோட வேற லெவலில் இருக்குது. உண்மையாலே ஒர்த்து. வந்தோடனே ஒரு சப்ஜெக்ட் கிடச்சிச்சு. அழகாக இருந்துச்சு. அழகான சப்ஜெக்ட் ஒன்று. இப்போ பேர் ஒன்றும் தெரியல. இதுக்கப்புறம் தான் நாங்கள் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும். வெல்கம் டு சாபா வ்ளாக். நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா ஒயிட் ஹெடட் ப்ராட்பீல் நெஸ்டிங். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் வந்துட்டு மாறி நெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதை தேட்டம் போயிட்டு இருக்கோம். நாங்கள் பக்கிங் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்கோம். கப்பல் ஷாட் கிடச்சிச்சின்னா என்ஜாய் தான்.
இப்போ ஒயிட் ஹெடட் ப்ராட்பீலுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வரல. அது இன்னும் ஃபீட் பண்ணுறதுக்கு வரல. அதோட பேபிஸ் வந்துட்டு இன்னும் அதோட அம்மா அப்பா வந்துட்டு கூப்பிடல. அதனால் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். வந்துட்டு திரு அவங்களோட ட்ரைபாட் வந்துட்டு கதையாயிடுச்சு. அவங்களோட ஹீட் வந்துட்டு கீழே கண்டு உழுந்துருச்சு. அதை கூட்டுறதுக்குள்ளே அது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனால் அது சரியாக கூட்ட முடியல. சரி அடுத்தது போய்ட்டு ஹோட்டல்லே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ நாங்கள் ஒயிட் ஹெடட் ப்ராட்பீல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே நிறையா சின்ன சின்ன பேர்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம். ஆனால் அமைய மாட்டேங்குது. ஏன்னா அதை ட்ராக் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப வேகமாக இருக்கா. அதுவும் நான் டிஎஸ்எல்ஆர்ன்ற ஃபோக்கஸிங் அந்த மாதிரி இருக்குது. இதுதான் தெரியுது போக போக கியர்ஸ் அப்கிரேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எதனாலன்னு. பிகினர்ஸ்க்கு சின்னங்க பார்க்குற பேர்ட்ஸ் வந்துட்டு டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி வேகமான பேர்ட்ஸ்க்கு மிரர்லெஸ் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ஃபாஸ்ட் ட்ராக்கிங். பட்டன் ட்ராக் ஆயிரும். டிஎஸ்ஆர் நம்ம ஜூம் பண்ணுறதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப பிரச்சனை. வெயிட் பண்ணுவோம். கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். எங்களுக்கு ஒயிட் ஹெடட் ப்ராட்பீல் வந்துட்டு கிடச்சிருச்சு. சரி சிங்கிள் பர்ச் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிங்கிள் பர்ச்சில் நல்லா கிடச்சிச்சு. அழகான ஒரு ஷாட் கிடச்சிச்சு. ஆனால் வந்துட்டு எனக்கு போக சாத்தியாகவே இல்லை. இங்கே உள்ள காடு அது சிங்கிள் பர்ச்சில் உட்காருது. ஆனால் ஒரு 30 பிரான்ச் தாண்டி உட்காந்துருக்கு. ஸோ அந்த ஃப்ரேமிங் கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே உள்ளவங்களாம் எப்படி தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு தெரில. அதோட மூஞ்சி தெரிஞ்சால் ஃபோட்டோன்னு எடுக்கிறாங்களா இல்லை என்னன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கு. நெஸ்டிங்கும் கிடச்சிச்சு. நெஸ்டிங் வந்துட்டு அதுக்கு மேலே முதுகு மட்டும்தான் தெரியுது. அந்த பேபிக்கு ஃபீட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு தெரியவே இல்லை. ஏன்னா அதுக்கான ஃப்ரேமிங் வந்துட்டு வைக்க முடியல. ரோடு வந்துட்டு கர்ஃபாக இருந்துருந்துச்சுன்னா கரெக்டாக ஃப்ரேமிங் வச்சு சைட் வியூவிலேருந்து அழகாக எடுக்கலாம். சைட் வியூவில்னா எப்படின்னா அது ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த சீக் வந்துட்டு அம்மா வந்துட்டு ஊட்டுறாங்களே. ஸோ அந்த ஊட்டுறது அந்த வாய் திறக்கிறது ஸோ அது அழகாக தெரியும் அப்படின்னு. ஆனால் எங்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு கிடைக்க. ட்ரை பண்ணுவோம். சரிப்பட்டு வரலன்னா இருக்கிற ஃபோட்டோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். ஓகே. ஃப்ளை கேட்சா ஸோ அப்படின்னு ஒரு ஃப்ளை கேட்சா கிடச்சி. அது ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருந்துச்சு. தான் எல்லாம் ஃபோட்டோஸ் கிடச்சிச்சு. நான் கேமரா எடுத்துகிட்டு இப்படியே நடந்து பார்த்துட்டு இருக்கும் போதே கிடச்சிச்சு. இண்டிகோ ஃப்ளை கேட்சா. வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் இருக்குது. ஒயிட் ஹெடட் ப்ராட்பீல் வந்துட்டு என்னான்னு சொல்கிறது, ஒரு ஃபீடிங் ஷாட் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அழகாக எடுக்கலான்னு பார்க்குறேன். ஆங்கிள் வந்துட்டு கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ லைக் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதோட நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இங்கே இருக்குது. ஆனால் எப்படி அந்த கர்வ் இருந்தால் தான் லைக் சைட்லேருந்து அழகாக எடுக்க முடியும். நான் இந்த சைட்டில் அதாவது நான் இங்கேருந்து அதை எடுக்க பார்க்குறேன். இலை எல்லாம் மறைச்சி அந்த நெஸ்ட்டு இருக்குன்றதே தெரியல. அந்த சைட்லேருந்து எடுத்தால் அதுக்கு மேலே இருக்கு. அந்த பேர்டிங்கோட இன்ஃபர்மேஷன்னா இப்போ இதுதான் அதோட இன்ஃபர்மேஷன். இங்கே உள்ள வெதர் ரிப்போர்ட் மணி வந்துட்டு இப்போ ஒரு 11 ஆகும் போது குளிருது. நல்லா குளிருது. அதாவது ரொம்ப குளிரல, ஆனால் குளிருது. வேர்க்கலை ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அப்படியே சில்னஸாக இருக்கு. ஒரு நோ ப்ராப்ளம்லாம்.
நாங்கள் வந்துட்டு ஒரு 7 மணிலேருந்து வெயிட் பண்ணோம். ஸோ அந்த டைம்லேருந்து வெயிட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸ் கிடச்சிச்சு. ஷார்ட்ஸ் கிடைக்காமலே இருந்துச்சு. பட் இந்த ஒயிட் ஹெட்ஸ் ப்ராட்பீலோட ஷார்ட்ஸ் வந்துட்டு போஸ் ஹாத்தி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு எனக்கு போஸ் ஹாத்தியான ஒரு ஷார்ட் வந்துட்டு எனக்கு கிடச்சிருச்சு. ஐம் வெரி ஹாப்பி. இதுக்கு இப்போ தான் பசியே எடுக்குது. மணி வந்துட்டு 2 தான் பசியே எடுக்குது. அவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நீங்கள் இதுக்கு முன்னுக்கு பார்த்த யாருமே இல்லை, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நாங்களும் அண்ணனும் மட்டும்தான் இருந்தோம். ஸோ இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் கிடச்ச வச்சு நாங்களும் சரி நல்ல பெட்டர் ஷார்ட் கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி அந்த ஒயிட் ஹெட்ஸ் அந்த பேர்ட்ஸோட வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப நேரம் ஓடும். போர் அடிக்காமல் பாருங்க. நானும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோஸ் நான் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் பாருங்க. என்ஜாய். நிறையா பேர்ட்ஸ் வரும் ஒரே டைமில். ஒரு 18 பேர்ட்ஸ் மாதிரி நிறையா வரும் அப்படின்னு. பேர்ட்ஸ் எதுவும் இல்லை. வந்துட்டு புல்வ ஃபீல்